Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதாக கிருஷ்ணசாமி அறிவிப்பு. நாளை மறுநாள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ், விவரங்களை பதிவு செய்ய. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதாகவும் அக்கட்சியினுடைய வேட்பாளர்கள் 29ஆம் தேதி அறிவிக்கப்படுவார்கள் எனவும் அக்கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்க மார்ச் மாதம் 21ஆம் தேதி மதுரையிலும் 25, 26 ஆகிய தேதிகளில் கோவையிலும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நேர்காணல் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 30 ஆண்டுகள் தென் தமிழகத்தில் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நிலைத்து நின்று செயல்பட்டு வரக்கூடிய புதிய தமிழகம் கட்சிக்கு கூட்டணியில் நமது கட்சியினுடைய வலிமைக்கு ஏற்ப எண்ணிக்கையும் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளையும் வழங்குவதில் காட்டப்பட்ட பாரபட்சம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தேவேந்திர குல வேளாளர்களுடைய மக்களின் பேராதரவோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சிக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் அளிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த தேர்தலில் கிருஷ்ணசாமி தலைமையில் ஒன்றுபட்டு நிற்பதும் நம்மை புறக்கணித்தவர்களை நாம் புறக்கணிப்பதும் மட்டுமே உண்மையான அரசியல் வெற்றி என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில் புதிய தமிழகம் கட்சி வரக்கூடிய தேர்தலில் தனித்து போட்டியிடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் 21 மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வேட்பாளர் தேர்வு நேர்காணலில் கலந்து கொண்டிருப்பதாகவும் புதிய தமிழகம் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய 120 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய 60 முதல் 70 தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வரக்கூடிய 29ஆம் தேதி அறிவிக்க இருப்பதாகவும் அக்கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை புதிய தமிழகம் கட்சி நடத்தி வருவதாக தகவல் வெளியான நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆரம்ப கட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் எனவும் தற்போது அது நின்றுவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே புதிய தமிழகம் கட்சி அக்கட்சியின் சார்ந்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து களம் காண்கிறது. 60 முதல் 70 தொகுதிகளில் அந்த வேட்பாளர் பட்டியல் வரக்கூடிய 29ஆம் தேதி அக்கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமியின் மூலமாக வெளியிடப்பட இருக்கிறது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.